வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் பயிற்சி புத்தகத்தில் 3வது பாடம் மதராஸ் மாகாணத்தின் வரலாறு. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த பக்கத்தில் படிப்பேன் எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடநூல் பக்க எண் 107 சுதந்திரத்திற்கு பிறகு என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த பாடப்பகுதியை முதல்ல குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கேள்விகளுக்கு அவங்கள்ட்டையே பதிலை கேட்டு இந்த இடத்துல குறிக்க சொல்லுங்கள். முதல் கேள்வி, இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1947. இரண்டாவது கேள்வி, மதராஸ் மாநிலம் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? 6. மூன்றாவது கேள்வி, மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. நான்காவது கேள்வி, மதராஸ் மாநிலம் டேஷ் மாவட்டங்களை உள்ளடக்கி இருந்தது? 13 மாவட்டங்களை. ஐந்தாவது கேள்வி, மதராஸ் மாநிலம் சுதந்திரத்திற்கு முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? மதராஸ் மாகாணம். மதராஸ் மாகாணத்தின் பகுதிகளாக இருந்த மாநிலங்களின் பெயர்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே அட்டவணையில் இருக்கிற அந்த வார்த்தைகளை கட்டம் போட்டு நம்ம பக்கத்தில் எடுத்து எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆந்திரா, ஒடிசா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. அடுத்த பக்கத்தில் மதராஸ் மாகாணத்தின் மாவட்டங்களை அவற்றின் தற்போதைய பெயர்களுடன் இணைக்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், மதுரா அப்படிங்கிறது மதுரை, திருச்சினோபோலி திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி திருநெல்வேலி, செங்கல்பட்டு, மதராஸ் சென்னை. இதுக்கு நேர கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதராஸ் மாநிலம் என்று பெயர் மாற்றம் பெறுதல், தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெறுதல், மதராஸ் மாகாணம் உருவாதல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பு, கீழே ஆண்டுகள் இடது பக்கத்தில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1801 அப்படின்ட்டு இருக்குது. இதுக்கு மதராஸ் மாகாணம் உருவாதல் இடம் பொருத்தமானது. அடுத்தது 1950 மதராஸ் மாநிலம் என்று பெயர் மாற்றம் பெறுதல். அடுத்தது 1969 தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெறுதல். அடுத்த பக்கத்தில் படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்க எண் 110 நீலகிரி என்ற தலைப்பின் கீழ் உள்ள 2 பத்திகளை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 110 உள்ள அந்த பாடப்பகுதியை குழந்தைகளை படிக்க வைங்க. அதுக்கு பிறகு இங்கே உள்ள கேள்விகளை நீங்கள் கேட்டு அந்த பதிலை அங்கே எழுத சொல்லுங்கள். கரெக்டாக நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். நான் தென்னிந்தியாவின் மலை வாழிடங்களில் புகழ்பெற்றவள், மலைகளின் ராணி நான் யார்? உதகமண்டலம். இரண்டாவது கேள்வி, ஊட்டியில் அழகான மலை வாழிடத்தை உருவாக்கியவர் ஜான் சல்லிவன். மூன்றாவது கேள்வி, நீலகிரி மலையில் உள்ள மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. நான்காவது கேள்வி, தென்னிந்தியாவின் உயரமான சிகரங்களின் வரிசையில் தொட்டபெட்டா டேஷ் இடத்தில் உள்ளது? 4வது இடத்தில். ஐந்தாவது கேள்வி, மதராஸ் மாகாணத்தின் கோடைக்கால நகரம் எது? ஊட்டி. அடுத்தது, சுற்றுலா தலங்களுக்குரிய மாவட்டங்களை எடுத்து எழுதுக அப்படின்ட்டு கீழே பாருங்கள். மதுரை, நீலகிரி, சென்னை, தஞ்சாவூர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பொருத்தமான இடத்துல கீழே எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஊட்டி, அதுக்கு பக்கத்தில் நீலகிரி, கல்லணை தஞ்சாவூர், மெரினா கடற்கரை சென்னை, திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை. இதே போல் பொருத்தமான இடத்துல அந்த மாவட்டத்தோட பேரை எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் சிறப்பு பெயர்கள் குறிக்கும் இடங்களின் பெயர்களை எழுதுக அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், படத்தை பார்த்து இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உதகமண்டலம், தஞ்சாவூர், தொட்டபெட்டா, குற்றாலம், கோயம்புத்தூர். இந்த மாதிரி
நாம் எழுதியிருக்கிறோம். கீழே பாருங்கள், சிறப்பு பெயர்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கேள்வி கொடுத்துருக்காங்க. மலைகளின் ராணி உதகமண்டலம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், தென்னிந்தியாவின் 4வது உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா, இந்தியாவின் ஸ்பா குற்றாலம். இப்போது இந்த வார்த்தைகளை மேலே வரிசையாக நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள், பொருத்தமான இடத்துல. இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைகளை சொல்லி இந்த இடத்துல பொருத்தமாக எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் நானே உருவாக்குவேன் பாடநூல் பக்க எண் 114 உள்ள சுற்றுலா தலங்களுக்குள் நீங்கள் கோடை விடுமுறையில் சுற்றுலா செல்ல விரும்பும் இடங்களை பட்டியலிடுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 114ஆம் பக்கத்தில் பாடநூலில் போயிட்டு முதல்ல குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபில்லப் பண்ண சொல்லுங்கள். மாவட்டங்கள், சுற்றுலா தலங்கள் அப்படின்ட்டு 2 காலங்கள் கொடுத்துருக்காங்க. மாவட்டங்களில் முதல்ல சென்னை, சுற்றுலாத்தலம் என்ன அப்படின்னா மெரினா கடற்கரை, வேலூர் கோட்டை, நீலகிரி தாவரவியல் பூங்கா. இதே போல் குழந்தைகள்கிட்ட கேட்டு அவங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு விரும்புகிறாங்களோ அந்த பெயரை அங்கே எழுத சொல்லுங்கள்.